அப்படிம்பார். இப்ப எழுப்புனீங்க பாத்தீங்களா? அப்போ பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா அப்படி கேட்கும் போது அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஒன்றுமில்லை, அவ்வளவுதான். சிம்பிள் ஸ்டெப். ஆண்டவர் சத்தம் உங்களை நோக்கி வரும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த ஸ்டெப் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஹalleluya. அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஆமே. ஆண்டவர் எவ்வளவு பேசுவார் தெரியுமா? ஸ்கிப் பண்ணி விட்டுட்டே இருப்போம். பாஸ். அதாவது ஸ்கூல்ல காலையில் கொஸ்டின் கேட்பாங்க, பாஸ். அதாவது எனக்கு தெரியாதான், உனக்கு தெரியாதுன்னு அது ஃபெயில். ஆனா பாஸ் சொல்லி இங்க தள்ளி விட்டுறோம். இப்படிதான் இன்னைக்கு செய்தியை நம்ம தள்ளி விட்டுட்டு இருக்கிறோம். யார்கிட்ட பேசிட்டு இருப்பாரு? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கிறோம். வாசற்படியில் நின்று ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, ஒருவன், அது யாரா இருக்கட்டும், அது பாஸ்டரா இருக்கட்டும், அது பிலீவரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒருவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே, ஆண்டவர் பாஸ்டர் தான் கேட்கணும் இல்ல, யாராவது என் சத்தத்தை கேட்டு என் கதவை திறந்தால், அவ்வளவுதான். கதவை திறக்கிறது என்ன? ரெஸ்பாண்ட் பண்றது. யாரோ கதவை தட்டுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அப்படி இல்லை, ரெஸ்பாண்ட் பண்றது. கதவை தட்டும் போது திறக்கிறாங்க, அவ்வளவுதான். கதவை திறந்தா இதுக்கு மேல அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். நான் அவனிடத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணேன். ஹல்லேலூயா. அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன். நல்ல கவனமா கேளுங்க. சாமுவேலுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாம